என் பேர் துரை, நான் தாராயிலேருந்து வரேன். இது நரகம் பரலோகம்னு ரெண்டு இது இருக்குது. நீங்கள் தான் சொல்லி கொடுத்தது நாங்கள் கேட்டுக்கிட்டோம். இப்போ மற்ற மதத்துக்காரங்களும் பரதேசியில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா? அவங்களுக்கு கிடைக்குமா இல்லையா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை பற்றி விவரமாக சொல்லுங்கள். நரகத்தில் போன பிறகு வெளியே தப்பிச்சு வர்றதுக்கு ஐடியா இருக்கா? அதை முதல்ல சொல்லுங்கள். அதில் உங்கள் குரான்ல இருந்து எதுவும் இல்லை, எதுவும் விசேஷமாக எதுவும் கருத்து இருக்கா? வெளியே இத்தனை வருஷம் தான் தண்டோம். அப்போ நான் ஒரு கலந்துட்டேன், 4 வருஷம் ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாங்க, பிறகு திருப்பி எனக்கு விடுதலை. அதே மாதிரி நரகத்தில் போன பிறகு விடுதலை ஆகுதுக்கு சான்சஸ் இருக்கா உங்கள் இதில் குரானில் எதுவும்? சரி, அதாவது பல கேள்விகள் கேட்குறாரு. சொர்க்க நரகத்தை பற்றி தான் கேட்குறாரு. இப்போ நரகம்னு இருக்கிறது, சொர்க்கம்னு இருக்கிறது. சொர்க்கத்துக்கு அந்த முஸ்லீம் அல்லாதவங்க அதுக்கு போக முடியுமா? நரகத்துக்கு போகாமல் தப்பிக்கிறது வழி இருக்குதா? இந்த ஒரு அடிப்படையில் கேட்குறாரு. முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ சொர்க்க நரகம் எல்லாம் அது இஸ்லாமிய நம்பிக்கையை சார்ந்த ஒரு விஷயம். அதாவது ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான், ஒரு கடவுள் இருக்கிறான், அந்த கடவுள் திரும்ப உயிராக்குவான், அவன் விசாரித்து சொர்க்கத்தை கொடுப்பான், நரகத்தை கொடுப்பான் என்று நம்ம நம்புகிறோம். அப்படி நம்புகிறவர்களுக்கு தான் அவர் கொடுப்பார். கடவுளையே கடவுள் இல்லாத ஒருத்தரை கடவுள்னு சொன்னீங்கன்னு வைங்க, கடவுளை ஏற்றுக்கிற மாட்டார். ஒரு மனிதன் எடுத்துக்கிறவங்களேன். இப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சராக ஜெயலலிதா இருக்கிறாங்க. அப்போ ஜெயலலிதா இருக்கும் பொழுது ஒரு மந்திரிகிட்ட போய் நீங்கள் தான் தமிழ்நாடு முதலமைச்சர்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் சீட்டை கழிச்சிருவாங்களா இல்லையா? ஜெயலலிதா வைக்கிற இடத்துல வேற ஆளை வச்சா ஜெயலலிதாவால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஹெட் மாஸ்டர் இருக்கார், அவர் தான் எல்லா அதிகாரம் படைத்தவர். ஹெட் மாஸ்டருக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரத்தை போய் பியூனை பார்த்து, பியூனே நம்ம பையனுக்கு ஒரு சீட்டை போடுங்க அப்படின்னு. ஏன்டா நான் ஹெட் மாஸ்டர், அவன் ஹெட் மாஸ்டரா கேட்பானா இல்லையா? ஒரு ஹெட் மாஸ்டர் அவருடைய அதிகாரத்தை அவருடைய பியூனுக்கு கொடுக்கும்போது ஒத்துக்கிற மாட்டேங்கிறார். அப்போ நம்ம கடவுளுங்கிறவர் சூப்பர் பவர், அவருக்கு நிகராக யாருமே இல்லை. அவருடைய இடத்துல கொண்டு போய் எந்த ஒரு பொருளையும் மனிதனையும் உயிரற்றதையும் உயிர் இல்லாதையும் வைக்கவே முடியாது. அப்போ நம்ம கடவுளை வைக்கிற இடத்துல சூரியனே நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னா அந்த கடவுள் நிலையில் பார்த்தா என்ன செய்யும் கடவுளுக்கு? பாவி, சூரியனை நான் படைச்சிருக்கிறேன், உன்னையும் நான் படைச்சிருக்கிறேன், இந்த அண்ட சராசரங்கள்லாம் என்னுடைய படைப்பில் உள்ளதாக இருக்கிறது, என்னையை வைக்கிற இடத்துல கொண்டு சூரியனை வைக்கிறியா? இதுதான் கடுமையான கோபத்தை உண்டாக்கக்கூடியது. ஒரு மனிதன் அவனுடைய அந்தஸ்துடைய இடத்துல வேற ஆளை வச்சா பொறுத்துக்கிற மாட்டேங்கிறான்னா கடவுளுக்கு எம்பிட்டு இருக்கும். ஸோ ஒரு மனைவி எடுத்துக்கிறோமே, ஒரு மனைவி இருக்கிறா, கணவனை வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அதை விட்டுவிட்டு என்ன செய்கிறா? கட்டிலுக்கு பக்கத்தில் அடுத்தவனை கொண்டு உட்கார வச்சுட்டான்னா நீங்கள் என்ன செய்வீங்க? என் இடத்துல அவனுக்கு கொடுத்துன்னு கேட்பீங்களா இல்லையா? யாரும் ஏற்றுக்கிற மாட்டோம். கணவன்கிட்ட கேட்குற பட்டுப்புடவையை பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு போய் நமக்கு ஒரு பட்டுப்புடவை எடுத்தாங்களே அப்படின்னா என்ன வாயிரும்? கதை கந்த அண்ணையோடு முடிஞ்சு வச்சு கதை. அப்போ என்ன செய்றீங்க? உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. உங்கள் இடத்த உங்கள் மனைவி இன்னொருத்தனுக்கு என்ன செய்யக்கூடாது? அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சாயல் புடவை வாங்கி கேட்குற சின்ன விஷயம்தான். படுக்கை பகிர்ந்து கொள்ள கேட்கல, புடவை தான் வாங்கி கேட்குறா. அதை கூட உங்களால் ஏற்றுக்கிற முடியுதா? முடியலை. அப்போ இறைவன் என்பவன் புடவை படைச்சிருக்கும் பொழுது அவனை விட்டுவிட்டு இதை போய் நீ தான் கடவுள், நீ தான் கடவுள்னா என்னடா அநியாயம்? நான் தான் படைச்சிருக்கிறேன், இதை படைச்சிருக்கிறேன், புட்டையும் படைச்சிருக்கிறேன், ஒரு அற்பத்தின் அற்பம் அவனை விட மட்டமாக இருக்கிற பொருளை போயிட்டு கேட்குறான்னு கோபம் வருமா இல்லையா? அந்த கோபத்தின் வெளிப்பாடாக யார் என் இடத்தில் மற்றவரை வைக்கிறாரோ அவருக்கு நரகம்தான், சொர்க்கம் கிடையாது என்று இஸ்லாம் சொல்லுது. இறைவன் இடத்துல மற்ற பாவங்கள்லாம் கடவுள் மன்னிச்சிருவாருங்க, நாடினால் மன்னிச்சிருவார். மனிதனுக்கு செய்கிற பாவமாக இருந்தால் மனிதன் மன்னிக்கணும். அப்படி இல்லாத வேற பாவங்களை இருந்தால் கடவுள் மன்னிச்சிருவாருங்க. எதை மன்னிக்க மாட்டாரு? அவரை வைக்கிற இடத்துல வேற ஆளை வச்சுட்டேன்னு சொன்னால் ஏண்டா நான் கடவுளா அவங்க கடவுளா? சூரியன் கடவுளா நான் கடவுளா? நான் கடவுளா மண்ணு கடவுளா? நான் கடவுளா மரம் கடவுளா? நீ என்னை எங்கே கொண்டு வச்சிருக்கிற? நீ என்ன அதை சமமாக்கிட்டியா? இப்படி தான் இஸ்லாத்தில் கடவுள் சொல்வதாக குரானில் இருக்குது. அப்போ தனக்கு ஈக்குவலாக இணை கற்பிக்கிற வேலை யார் செய்தாலும் அவர்களுக்கு அவங்க என்ன நன்மையான காரியம் செஞ்சாலும் சரிதான், முடியாது, ஒத்துக்கிற மாட்டாங்க. ஒரு மனைவி எல்லா பணிவிடையும் உங்களுக்கு செய்து விட்டு உங்களுக்கு கொடுக்குற இடத்த வேற ஒருத்தனை கொடுத்துட்டா இந்த பணிவிடை உங்கள் மனசில் நிற்கும், இதுதான் நிற்கும். அந்த மாதிரி தான் கடவுளுக்கு நீங்கள் தொழுதாலும் நோன்பு வச்சாலும் வேறு நல்ல காரியம் செஞ்சாலும் தான தர்மம் செஞ்சாலும் கடவுளாகிய எனக்கு கொடுக்குற இடத்தை நீ கொடுத்தியா? ஒரு மனிதனே உங்களுக்கு ரோசப்படும் போது கடவுள் அப்படி இருப்பாரா இல்லையா? இப்படி தான் இஸ்லாம் கடவுள் கொள்கை சொல். அதனால அவனை சரியாக நம்பி ஏற்றுக்கொண்டால் தான் சொர்க்கம். கடவுளை கொடுக்குற அந்தஸ்தை வேறு யாருக்காவது கொடுத்து இருந்தால் அவன் முஸ்லீமா, எங்கள் முஸ்லீமா பிறக்கிறான், அவன் பிறந்துட்டு நாகூர் ஆண்டவரேங்கிறான், செத்து போன ஒரு ஆள் கூப்பிட்றான், இவனும் கிடையாது சொர்க்கம். முஸ்லீமா பிறந்தான்,
ஆனால் கடவுளை வைக்கிற இடத்துல நாகூரில் உள்ள ஒருத்தரை சொல்லிவிட்டான். கடவுளுடைய இடத்த யார் கொடுத்து நான் முஸ்லீமாக பிறந்திருக்கிறான், உலகத்தில் முஸ்லீம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவன் போய் நாகூர் ஆண்டவர், அஜ்மீர் ஆண்டவர், ஹாஜி அலியே, இங்கே ஹாஜி அலியா பம்பாயில் ஹாஜி அலியேன்னு கூப்பிட்டான்னு வைங்க, கதை முடிஞ்ச அவ்வளோதான். இவனுக்கு சொர்க்கம் கிடையாது. ஏன்? கடவுளை வைக்கிற இடத்துல செத்து போன ஹாஜி அலியை வச்சுவிட்டான். இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் கடவுள் தீர்ப்பளிப்பார் என்று இருக்கிறதுனால இறைவனை சரியாக நம்பினால் தான் சொர்க்கம் நரகம் அந்த தீர்ப்பு வரும். தப்பிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. முடியும்னா இது அர்த்தமே நமக்கு. இறைவன் எப்படி தப்பிக்க முடியும்? ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நம்மளை வந்து உயிராக்குற ஒருத்தர் தப்பிக்க முடியுமா? நம்ம லாக்கப்பாது ஜெயிலா, நம்ம மனுஷன் கட்டின ஜெயிலா, தப்பிக்கலாம் முடியாது. அதுதான் அவனுடைய கண்ட்ரோலை மீறி எங்கேயும் போக முடியாது. போகாமல் இருக்க என்ன வழி என்று கேட்டால், அகில உலகத்தையும் படைத்தவன் ஒருவன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவனுக்கு கொடுக்குற இடத்தை யாரும் கொடுக்காதீர்கள். கடவுளேன்னு கேட்குற இடத்த வந்து என்ன செய்யாதீங்க, ஒரு மனுஷன் காலில் விழுந்து பாவா நீங்கள் தான் பிள்ளைய தரணும்னு கேட்டுறாதீங்க, நீங்கள் தான் நோயை தீக்கணும்னு கேட்டுப்படாதீங்க. கேட்டால் என்னவாயிரும், அதை நான் செய்கிறேன்னா இவன் செய்கிறானான்னு கடவுள் கேட்பார். இதை சரி நான் இல்லைடா, என் இடத்தையே நாங்கள் கொண்டு கொடுக்குற, இது இணை கற்பித்தல்னு இஸ்லாத்தில் இதுக்கு பேர். இதை செய்யாமல் இருந்தால் மற்ற பாவங்களை செஞ்சாலும் கடவுள் மன்னித்தனை செய்வார், ஏற்றுக்கொள்வார். இதை செஞ்சார்களேயானால் அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க மாட்டார். ஏன்? அவரை இவன் கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை, கடவுளுடைய இடத்தில் வைக்கவில்லை. என்னக்குரிய மரியாதை நீ தரலன்னா உனக்கு நான் தரணும். இதுதான் இஸ்லாமிய அடிப்படையில் கடவுளுடைய தீர்ப்பு.